பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ரோமர் 1 17 வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசு அவர் நீதிமானாய் இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் பிழைக்கும்படியாக தான் அவர் தம்முடைய சரீரத்தை நமக்காக சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பொழுது அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதும் அவருடைய சரீரம் பிடிக்கப்பட்டதும் நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படியாக. அப்படி கிறிஸ்துவை விசுவாசித்து வியாதி பலவீனத்தில் நீங்கள் கட்டுகள் அகப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நீதிமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். மரண தருவாயில் இருக்கிற நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உயிரோடு எழும்பி பரலோகத்திலிருந்து இப்பொழுது பரிந்து பேசி உங்களுக்காக பூமியில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்படி அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை யார் மூலம் இன்று உங்களுக்கு வருகிறதோ அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இவர்கள் மூலம் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் பிழைப்பான். நீங்க தாங்க நீதிமான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். வேத வசனத்தை வாசித்து அந்த வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு விசுவாசத்தை வளர வைக்கிறவன் தான் நீதிமான். நீதிமான இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இருந்தது. அவர் தேவ நீதியை வெளிப்படுத்தும்படி வந்தவர். தேவ நீதிக்கு கீழ்ப்பட்டவர் அவர். அப்படி தேவ நீதிக்கென்று விசுவாசத்திற்கென்றும் அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். விசுவாசத்தினால் உண்டாக தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ரோமர் சாப்டரை வாசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கும்படியும் தேவ நீதி உங்களுக்கு வெளிப்படும்படியும் நீங்கள் நீதிமான இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் நீதிமான்கள் ஆனபடினால் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றும் உங்களுக்கு விசுவாசம் வர வேண்டுமா? இந்த ரோமர் சாப்டரை வாசிங்கள். இன்றைக்கு இதை முதலில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ரோமர் எழுதின சாப்டர் எடுத்து வாசிங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நீதிமான்களாக்கப்பட்டு எப்படிப்பட்ட வியாதி பலவீனத்திருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய சுவிசேஷம் இன்றைக்கு உங்களுக்காக வருகிறது. கர்த்தர் இதை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மீட்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தையின் நிமித்தமாகவும் நீங்கள் சத்துருவின் கையிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி ஈவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.